பாருங்க, நீங்க எப்ப சாமிக்கு படிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க நானும் பாக்குறேன். எதுக்கு ஓர துள்றான்? அப்பாதான் கடல் பத்தி உள்ளதாச்சே. டிஸ்க்ளைமர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தை சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப படத்தை பாருங்க. என்னப்பா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, படம் பாக்குறப்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த குழந்தை கொஞ்சம் அழுவ வேணாம்னு சொல்லுங்க. எப்படி குழந்தை அழுவ வேணாம்னு சொல்ல முடியும்? அது பாவம். யார் கொடுக்காம பேசாம இருடா. வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெஹோப், சூனாபானா வி, அல்லாட் ஆறுமுகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜங்குக். இந்த செருப்பு எடுத்துக்கோப்பா. சுமாரா, இந்த காலத்துலலாம் ஒரு செருப்பு போட தான் ஃபேஷனு. என்னப்பா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? இல்லை என்ன பண்ணுதுங்க, ஒவ்வொரு மூலையில் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. சரி, நம்மளும் தனியாக போய் ஷாப்பிங் பண்ணலாம். இது கூட சேர வேண்டாம். இது என்ன கால் மிதியடியா? ரொம்ப நல்லா இருக்கே. என் ரூம் வாசலில் போடணும்னு ஆசைப்பட்றேன். அது எனக்கும் பிடிச்சிருக்கு. நீ வேற இடத்துக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த கடையில் என்ன இருக்கு? சரி, ட்ரெஸ்ஸே நம்ம எடுத்துருப்போம். பொருள் வாங்குற அளவுக்கு எதுவும் இல்லை. என்ன வாங்கிட்டு இருக்க? ஸ்நாக்ஸு. எனக்கு முதல்ல அதான் முக்கியம், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம். இது பத்தியா? இது நல்லா இருக்கா? இதெல்லாம் பார்த்தா பர்ஃபியூம் மாதிரி இருக்கு. சாப்பிட்டு செத்துறாத. இந்த மஞ்சள் கால் மிதியடி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே. உனக்கு வேணும்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பச்சை கலர் ரெண்டு கொடு. ஆஹா, சின்ன வயசுல நான் எவ்வளவு குச்சி முட்டை வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இப்பயும் விற்கிது. எனக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸே வேணாம், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் போதும். இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வாங்கிக்கிறேன். லூசாடா, நீ ட்ரெஸ் எடுத்து வைடா. பழைய ட்ரெஸ் போட்டு நிப்பியா? எல்லாரும் பைத்த மாதிரி என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏய், இந்த பிஸ்கெட் பார்க்கவே ரிச்சா இருக்கு. அதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். கண்டிப்பா டேஸ்ட் நல்லா இருக்கும். நானும் தான் அந்த பிஸ்கெட் எடுத்து வச்சிருக்கேன், ஆனால் பேருக்கு கொஞ்சோண்டு வச்சிருக்கேன். மீதியெல்லாம் ட்ரெஸ் எடுக்க வேணும். இவன் என்னன்னா ஃபுல்லாகவே அதே எடுத்து வச்சிருக்கான். இதெல்லாம் என்ன இடம்? ஒன்றுமே புரியல. ட்ரெஸ் எடுக்கிற இடம் தானே அது? தள்ளித்தலை வழியை மறைச்சிக்கிட்டு இவனும் ட்ரெஸ் எடுக்க மாட்டான், என்னையும் எடுக்க மாட்டான். இந்த ட்ரெஸ் கடையில் விளையாடுறதுக்கு நிறைய பொருள் வச்சிருக்காங்களே, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? சரி, ஏதோ பேட்ச் கொடுத்துருக்காங்க, வாங்கி குத்திக்க வேண்டியதான். என் பெல்ட் அறுந்து போச்சுடா, புதுசு வாங்கணும். அதான் பழைய பெல்ட் ஏற்கனவே இருந்துச்சாப்பா, அதெல்லாம் உங்களை அடிச்சு அறுந்து போச்சுடா, புதுசு வாங்கணும். இப்போ அப்பா புதுசும் எங்களை அடிக்கத்தானே வாங்குற? இப்ப கண்டிப்பா அவர் அதுக்கு தான் வாங்குவாரு. நீ தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். நல்லா சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடு. டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்துடுறேன். ஒழுங்கா எனக்கு போட்டோ கூட எடுக்க தெரியாதா? எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்கிறது? இங்க பாரு, இந்த கடையில பெருசா கூட்டமே இல்லை. அப்பயே எங்க கூட்டிட்டு வந்துச்சு? டேய், கூட்டம் இல்லாத கடையில வந்தா ஈஸியா ட்ரெஸ் எடுக்கலாம். கூட்டம் இல்லாத கடையில ஓட்டமே இருக்காதுப்பா. ஐயோ ஐயோ. ஏய், நீ போட்டோ கூட இருமா. இந்த போட்டோ எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. காமெடியா இருக்கு. நான் மேல போய் பாப்போம். மேல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? என்ன வளைச்சு வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க? என்ன எடுத்தியா போட்டோ? ஒண்ணு பொம்மையெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பொம்மை கியூட்டா இருக்கே. போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குப்பா. இங்க பார்த்து தோலை. ஹாய். மேல நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இது என்ன செக்ஷன் பாப்போம், வாங்க நமக்கு என்ன ட்ரெஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஏ மெண்டல், இது கிட்ஸ் செக்ஷன். பரவாயில்ல, போய் வாங்குவதாச்சு வா. உங்க அப்பானுக்கு நட்டு கழுடுச்சா? இங்க வாங்குறதுக்கு இடம் இருக்கு, கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். அப்பா திட்டாதம்மா, நாளைக்கு பெல்ட்டில் அடி வாங்க போற நீ. அது தெரியாம அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றான் பாத்தீங்களா? அவன் நம்ம ஜெமின் அப்பாக்கு சப்போர்ட் பண்றானா? ஆமாண்டா, பாத்தியா அவனை என்ன ஆட்டம் ஆடுறான்னு? திடீர்னு அந்த ஆளு பெல்ட்டால அடிச்சு போட்டு என்கிட்ட தானே ஓடி வருவான் அழுதுகிட்டு. இதெல்லாம் என்னது? சும்மா ஞாபகார்த்தத்துக்கு எழுதுறோம், வா எழுதுவோம். எல்லாருமே எழுதுறாங்களா? நம்ம மட்டும் திட்டு வைக்கிற போறோம். கடையில எல்லாருமே எழுதுறாங்க. இந்த பொம்மை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அழகா இருக்கு. டைமாச்சு, சீக்கிரம் பொங்கல் பண்ணுங்கடா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் இல்ல, பொங்கலோ பொங்கல். அந்த மீமை பார்த்துட்டு பேசுறியா? எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களும் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். நீ பேசாம. நம்ம சக்கரை பொங்கல் தானே செருவில் வெண்பொங்கலா? பொங்கல் அதுவுமா? சக்கரை பொங்கல் பண்ணலாமா வேணாமான்னு என்கிட்டே டவுட் கேட்கறான். இவனை வச்சு என்ன பண்றது? நான் என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. சே, எல்லாரும் வேலையை பாருங்கடா. இந்த மிக்சி ஜார் தேவைப்படாதா? இது தேவைப்படாது. ஒன்றும் வேணாம், நீ உட்காந்து வேலையை பாருங்க கூட. சும்மா சுத்திக்கிட்டே வேலையை பார்க்காம மறுபடிட்டு அலையிறான். ஏய், என்ன பத்தின தெரியும்? காலங்காத்துல எந்திரிச்சிருக்கேன். காலங்காத்துல எந்திரிச்சு என்ன வெட்டி முறிச்ச? அது அப்பா காலைல எழுந்தா பல்லு வளர்க்குன்னு எல்லாரும் தான் அதை பண்றாங்க. எந்திரிச்சு வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்றான்னு சொன்னா மல்லாக்கப்படுத்த கிடக்குறான். உங்களதுமா வெள்ளனே எந்திரிச்சு வேலையை பார்ப்பாங்கன்னு பார்த்தா கிடக்குறாங்க படுத்துக்கிட்டு. ராத்திரி சீக்கிரம் படுங்கடானாலும் படுக்கல. 12 மணிக்கு ஸ்டோரி போடுறாங்க கரெக்டா. ஹாப்பி பொங்கல். யாரும் கேட்டாங்களா? சரி பட்டேன், எனக்கு திட்ட மாதிரியே இருக்கு.
ஓ அப்ப நீ இந்த கேவலமான வேலையை பண்ணிருக்க. சும்மா இருங்கப்பா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லு. நீ வேலையை வந்து பாரு. போன் ஆஃப் பண்ணு. இரு வரேன். பாரு அடிச்சு மூஞ்ச பேத்துறோம். போனை பத்திக்கு போட்டு வாடா. போனை வைனா வைக்க போறேன். இப்ப இல்லாம திட்டணும். நீ என்ன சொல்லி வைக்கல. அதான் சும்மா உங்களால மெல்டால அடிக்கிறேன். தப்பு பண்றதுல தான் அடிக்கிறேன். இந்த தப்புமே பண்ணாம அடி வாங்குற முதல் நானா தான் இருப்பேன். அதுல இதை சொன்னா அப்பா கோவப்படுவாரு. விடு விடு அதோட சொல்லாத. பொங்கல் அதுமா பிரச்சனை பண்ணி விட்டுருவான். பண்டிகை அதுமா இந்த வீட்டை சண்டை வராம இருக்கு. நீ சொல்லு. எல்லாரும் வீட்லயும் சண்டை வரும். அதுக்கு மெயினான காரணமாக அப்பாக்கள் தான் இருப்பாங்க. போன வருஷம் பொங்கலுக்கும் அப்பா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டே ரெண்டா பொழந்துச்சு. நீ கூட நீங்க சாப்பாடு பார்த்தலாம் அழுதுகிட்டு இருந்தியே. ஆமாண்டா ஞாபகம் வச்சிருக்கியா இன்னும்? அப்பா நிறைய சாப்பாடு சாப்பிட்டு நீங்க தெம்பா சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. என்ன நான் இருக்கிறப்ப குறைச்சலி பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லப்பா. வடையெல்லாம் செய்யணும் அவசியமா என்ன? கடையில் வாங்கி பண்ணா என்னப்பா? என்னையே சொல்றாங்க. இது என்னதுமா அது வித்தியாசமா இருக்கு? அது அப்படிதான் நீ பண்ணு. பார்க்கவே வித்தியாசமா இருக்குமா? அப்படித்தான் இருக்கும். நீ செய்ய ஆரம்பிடா. ஒட்டுதுமா நீ சீக்கிரம் செய். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வெண்பொங்கல் தனியா பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. அது கூட சட்னியும் பண்றேன். தேங்காய் சட்னி பண்ணியாச்சு. இப்ப தக்காளி சட்னி ரெடி ஆயிட்டு இருக்கு. தக்காளி சட்னி நீயே சாப்பிடு. அது நல்லா இருக்குமாடா பொங்கலுக்கு? ஏன்டா லூசாட்டம் பண்ற? சாம்பார் செஞ்சா கூட நல்லா இருக்கும். போய் செய்யடா போடா. வீட்டுல இருக்கிற மிளகாத்தூள் மச்சத்தூள் இப்படிதான் கலைய போகுதா? அப்படியே இட்லி சாம்பார் பண்ணி விடா. நான் வடை பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே அந்த சாம்பார் தொட்டுக்கலாம். பொங்கலுக்கு அதுவே வா. ஆமா நேரம் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க எப்ப சாமிக்கு படிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க நானும் பாக்குறேன். எதுக்கு ஓர துள்றான்? அப்பா தான் கடவுள் பத்தி உள்ளதாச்சே. அப்படிலாம் இல்லடா. யார் சொன்னா? அப்படிதான் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி பிரச்சனை பண்ணி விட்டுறத. அதான் எல்லாம் சுமூகமா போய்கிட்டு இருக்கு. போன வாட்டி ஏன் பிரச்சனை பண்ணிச்சு? சீக்கிரம் எந்திரிக்கலையா? எவ்வளவு நேரம் எழுப்பணும் தெரியுமா? நேரம் இல்ல. எல்லாரும் சீக்கிரம் சமைச்சுக்கிட்டு இருங்க. சைட் பை சைட் சாப்பிடாதீங்க. சாப்பிடுறதுங்கடா. எல்லாம் இப்பயே வேலையை போயிடுவா அப்புறம். எல்லாரும் என்னைய பாருங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்தடா என்னடா பண்ணிட்டு இருக்க? அவன் ஏதோ மேஜிக் காமிக்கிறானா? என்ன ஒரு 10 செகண்ட் கவனிங்க. நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன பண்ற? இது நான் பண்ண டிஷ். இது கீழே விழுகவே விழுகாது. இது ஒரு சேஃப்டி டிஷ். நம்ம சாப்பிடுறப்ப கீழே விழுவாது. அவன் சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்டான். சிரிப்பா இருக்கா உங்களுக்குலாம்? ஏன்டா சிரிக்கிறீங்க? பேசாம இருங்கடா. நம்ம படத்துக்கு புக் பண்ணிருக்கோம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? படமா? ஆமா ஈவினிங் ஷோ புக் பண்ணி வச்சிருக்கீங்க. மத்தியானம் தூங்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு பாருங்க. சரி விடுங்க. என்ன விடுங்க? காசு போட்டு புக் பண்ணியாச்சு. போயிட்டு ஆகணும். ஆமாம்மா இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். நேற்று படத்துக்கு போனால் எல்லாரும் கிளப்பி விட்டதே நான் தான் அன்னைக்கு புக் பண்ண சொன்னது. நீங்க நம்ம போகலன்னா எப்படி? இந்த சாப்பாடு பார்க்கறது நல்லா இல்லை. நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு. பரவாயில்ல. நல்லா தான் செஞ்சிருக்கோம் இந்த வாட்டி நம்ம பொங்கலாம். நீங்களாம் சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம் இந்த இடத்த விட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரம் குளிக்கிற வேலையெல்லாம் பாருங்க எல்லாரும். ஆமா நம்ம குளிச்சுட்டு சாயந்தரம் போகிறது கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸ்ல தேட்டரில் வாங்கணும். இதே நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்துட்டு போகலாம். தேட்டருக்குள்ள வந்தாச்சுல. இனிமே நம்ம ஓடு கத்தணும். அதுவும் நம்ம யார் படத்துக்கு வந்திருக்கோம்? கேம் சேஞ்சருக்கு வந்திருக்கோம். படம் ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் நிறைய எக்ஸ்பிரஷன் வச்சிருக்கேன். அதனால இந்த படத்தை நம்ம ஜாலியா பார்க்கலாம். ஓகேவா? நம்ம நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடணும். ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்துட்டீங்களா? தேட்டருக்கு தெரியாம அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்களே. எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? சரி நமக்கு பழக்கப்பட்டது தானே. சரி விடு. நீயே கேட்குற நீயே பதில் சொல்ற. உனக்கு என்ன அப்ப இன்னைக்கு? இல்ல படம் பார்க்கறதுனால கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. சரி அமைதியா படத்தை பார்ப்போம். ஜேகே பண்ண ஒரு சாப்பாடு அதுதான் நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு. அதை சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். தியேட்டர்ல ஸ்நாக்ஸ்ல காசு கூட கூடயா இருக்கு. அதனால அதை நம்ம தவிர்த்திடலாம். அப்ப வேற என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது? ஆமா எதுக்கு சம்பந்தமா இல்லாம பண்ணி ஆமா போடுற? படத்தை போட பாருங்க. பேசாம பாருங்க. நீ தான் பேசிக்கிட்டே இருக்க. டிஸ்க்ளைமர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தை சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப படத்தை பாருங்க. வேற லெவலா இருக்கான் கேள்விப்பட்டேன். இந்த படத்தை பார்த்துட்டு நானும் நீதி நேர்மை நாளைய போறேன். சீக்கிரம் படத்தை போடுங்க. பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு. டக்குனு கிளம்புறேன். இந்த பாட்டுல ரொம்ப நல்லா இருக்கு. டான்ஸ் ஸ்டெப் தான். நான் வீட்ல போய் இந்த டான்ஸ் ஸ்டெப் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு பாட்டு. இப்போ இன்டர்வல். எல்லாரும் ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாங்க. நம்ம மட்டும் இங்கே உட்கார்ந்திருக்கோம். லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஜேகே சமைச்ச சாப்பாடு சாப்பிடுவோம். வேற ஸ்மெல் வேற நல்லா இருக்காது. ஏசி வேற ஓடுது. அந்த வாடை காத்து சுத்த போகுது. பக்கத்து சைடுல இருக்கவே நான் கார் துப்ப போறாங்க. என்ன சொல்ல போறப்ப? என்னைய மட்டும் ஓரத்துக்கு தள்ளி விட்டுட்டீங்கல்ல. போயிட்டு பேசுறாப்லையே. சூப்பரான ரிலாக்ஸ் எல்லாமே. ரியல் லைஃப்ல எதுவும் நடக்கும் நினைக்கிறியா நீ? இவர் தான் ஹீரோ ஹீரோட இருக்காரு. நம்மளெல்லாம் கொண்டு போடுவாங்க. ஆமா வில்ல அல்டிமேட்டா பண்ணிருக்காருல்ல நடிப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூர்யா யார் நினைச்சீங்க? நம்ம தலைவன் எஸ்ஜே. நான் உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். எனக்கு ராம் சரண் பிடிச்சிருக்கு. சண்டை வீட்டுல போய் வச்சுக்கோங்க. இப்ப படத்தை பாருங்க. இவன் தான்ப்பா சண்டை போடுறான். சொல்லுப்பா அவங்கிட்ட. படம் நல்லா தானே இருக்கு. ஏன் எல்லாரும் கலாய்ச்சாங்க? இந்த ரிவ்யூஸ்க்குலாம் இதுதான் வேலை. நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட வேண்டியது.
ஃபைட் சீன்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு, பார்க்கவே அற்புதமா இருக்கு. அம்மா நானும் ஒரு கலெக்டரா ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன்மா. உனக்கு அதுக்கேற்ற படிப்பு வராது, நீ நேர்மையாவும் இருக்க மாட்டே. வேஸ்ட், ட்ரை பண்ணாத. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அடிச்சேன்னா விஏ கலெக்டரா யோசிச்சு பார்த்தா இப்போ என் கண்ணு முன்னாடி நிக்குது எல்லாமே என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஊரு 2ஆம் பேரோ தானே ஆரம். ஆனா நீ கலெக்டர் ஆடினா நல்லா இருக்கும். நீ நல்ல டிசிஷன் எடுப்பா. மட்டும் கலெக்டர் ஆயிடுச்சுனா மழை பெஞ்சா ஸ்கூலுக்கு லீவே விடாது. ஆமா, அதனால அப்பா கலெக்டர் ஆகிறத நான் விரும்பல. அட மழையில நம்ம அடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிருக்கு. பிள்ளைகளை இப்படி பாடாப்படுத்தி இருக்கு. அடிச்சு வளர்த்தா ஒழுங்கா வளரும், அடிச்சு வளர்த்தா ஒழுங்கா வளரும்னு சொல்லிட்டு என்ன போட்டு அந்த அடி அடிச்சு எனக்கு பழுத்து போச்சு. போங்க உங்க குடும்ப சண்டையை வீட்டுல போய் வச்சுக்கோங்க. அவன் சொல்றது சரிதான். அப்ப என் பிள்ளை நீ அந்த அடி அடிச்சிருக்கியா? வீட்டுக்கு வந்து ஒண்ணு வச்சுக்கிறேன். இந்த படத்தை பார்த்து கத்துக்கப்பா என்ன பண்றாரு இந்த ஹீரோ. அவங்க அப்பா பண்ணதை ஃபாலோ பண்ண நீ பண்றியாடா? அவங்க அப்பா பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் இவன் பண்ணிட்டு இருக்கான். பையனானது அவன் கடமை. நீயா அந்த ஹீரோ சொன்னேன். அதான் நீ எப்ப பண்ணான்னு ஷாக் ஆயிட்டேன். நீ எல்லாம் அடிக்கிறதுல தப்பே இல்லப்பா. பத்தியா அவன் தம்பி சொல்லிட்டான், வாய் மூடிச்சா. அதான்டா அப்பா தான் பேசிக்கிட்டே இருக்காரு. படத்தை நிம்மதியா பார்க்க முடியல. நீங்க என்ன பேச ஆரம்பிச்சீங்க? படத்தை பாருங்க. சரி பாப்போம். என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. எனக்கும் அழுகையா தான் வருது. நானே ஒரு இரும்பு மனிதன், எனக்கே ஃபீலிங்ஸா இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஏய் என்ன ஜேகே, இவனுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு ஹீரோயினை பார்த்த உடனே துள்றான் இவன். அப்பா அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா, பேசாம இரு. நீ நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. உன் வயசுலாம் கடந்து தண்டா நான் வந்திருக்கேன். ஆஹா நல்லா இருக்கே. ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு வந்திருக்கலாம் போல, ஃபேமிலியோட வந்துட்டோம். சில விஷயங்களை பார்க்க முடியல. நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதே. சரி அடுத்த சீனே வந்துருச்சு. இன்னும் நீங்க அதை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க, பாத்துக்கோங்க. ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. அம்மா அப்பா தப்பா நினைச்சுப்பாங்க, நீ என்னமோ பேச ட்ரை பண்றேன், எனக்கும் புரியுது. சரி நீ படத்தை பாரு, நானும் பாக்குறேன். இந்த சீனுக்கு தான் நம்ம எல்லாரும் கத்தணும். எல்லாரும் கத்துங்க, இது ஒரு கெத்து சீன். சின்ன பசங்க நீங்க கத்துங்கடா. இந்த சீன் வேற நல்லா இருக்குல, சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப அற்புதமா இருக்குல. திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது, ஏதோ குழந்தை அழுகுற மாதிரி. தியேட்டர் கூட்டிட்டு வராங்க. என்னப்பா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, படம் பாக்குறப்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த குழந்தை கொஞ்சம் அழுவ வேணாம்னு சொல்லுங்க. எப்படா குழந்தை அழுவ வேணாம்னு சொல்ல முடியும்? அது பாவம். நீ யார் குடுக்காம பேசாம இருடா. ஆஹா கதை அப்படி போறதா? தூக்கிட்டு வர கூடாது. சரி சொல்லுங்க, சண்டைக்கு வருவாங்க. அமைதியா இருக்கே, யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. படமே கேட்க மாட்டேங்குது. ஜிமின் போறா. ஏன் பாஹிஃபை போடுறீங்க? இப்ப அந்த புள்ள அழுவ நிப்பாட்டிடுச்சு. எப்படி அழுவ நிப்பாட்டிச்சு? ஆச்சரியமா இருக்கு. அவங்க அம்மா நிப்பாட்டினாங்க, அப்பயே அழுவ நிப்பாட்டல. இப்ப எப்படி அழுவ நிப்பாட்டிச்சு? நீதான்ப்பா பார்த்து முறைச்சான். முதல் முறையா உன்னை பாராட்டுறடா, உருப்படியான வேலை பார்த்துருக்கடா. பாவத்து கை குழந்தை அதை பார்த்து முறைச்சா என்ன பண்ணும்? கிளைமேக்ஸே வந்துருச்சு, படத்தை பாருங்க. போடு போடு, சூப்பரா இருந்துச்சு. கண்ட்ரோல் பண்ணு. வேறடா எண்டில அப்படியே அடிச்சு பாருங்க. போடே ஃபுல்லாவே பாயிண்ட்டடா. ஏய் அந்த காமெடியில பாருங்க, காமெடியில பாருங்களே. ஐயோ